ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய கூட்டு தியானத்தை நாம் தொடங்குவதற்கு முன் கண்களை மிகவும் லேசாக மூடிக்கொள்ளவும். 2 கைகளையும் உள்ளம் கை மேல் நோக்கி இதய சக்கரத்தின் அருகில் கொண்டு வந்து, அதே நேரத்தில் உடலையும் மனதையும் மிகவும் இலகுவாக வைத்துக் கொண்டு நம் உள்ளிருக்கும் அந்த சக்தியான குண்டலினி சக்தியை வணங்கி, அன்னையே, கூட்டு தியானத்திற்கு ஏதுவான சூழ்நிலையை எங்களுக்கு அருளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எங்களை பாதிக்கும் எல்லா விதமான எண்ணங்கள், சமநிலை வேறுபாடுகள், கட்டுப்பாடுகளற்ற சிந்தனைகள், இவை அனைத்தையும் தங்களின் பொற்பாதங்களில் சரணடைகிறோம். இவை எல்லாவற்றையும் கடந்து ஒருங்கிணைந்த ஒருமனதான கூட்டு தியானத்தின் அனுபவத்தினை எங்களுக்கு அருளுமாறு வேண்டிக் கொள்கிறோம். குண்டலினி தாயின் விழிப்புணர்ச்சியை எங்களது நாடிகளிலும், சக்கரங்களிலும், சஹஸ்ராரத்திலும், கைவிரல் நுனிகளிலும் நுண்ணதிர்வின் மூலமாக வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சரணாகதி ஸ்ரீ மாதாஜி, சரணாகதி ஸ்ரீ மாதாஜி என்று வணங்கி, நாம் அனைவரும் குண்டலினி சக்தியை மேலெழுப்பி கவச்சமிட்டு இன்றைய தியானத்தை தொடங்குவோம். கவச்சமிடும்போது மிகவும் கவனமாக பணிவுடனும் செய்து, மூலாதாரத்திலிருந்து சஹஸ்ராரத்திற்கு மிகவும் மெதுவாக நுண் அதிர்வுகளை உணர்ந்து கவச்சமிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். முதலில் நாம் அனைவரும் பூமி தாயை வணங்கி தியானத்தை தொடங்குவோம். 2 கை உள்ளம் கைகளும் ஆழ்ந்த பூமியின் மீது வைத்துக் கொள்வோம். நாற்காலியில் அமர்ந்திருந்தால் உள்ளம் கைகளை பூமியை நோக்கி காண்பித்தால் போதுமானது. ஓ பூமி மாதா, எங்கள் நாடுகளில் உள்ள எல்லா விதமான ஏற்றத்தாழ்வுகளை பூமி தத்துவத்தில் தயவு செய்து வலித்துக் கொள்ளுங்கள்.
சுய பச்சாதாபம், நான் என்ற அகங்காரம் மற்றும் எல்லா விதமான சமநிலை வேறுபாடுகளையும் பூமி தத்துவத்தில் வலித்துக் கொள்ளுங்கள். பூமி தாயி, தயவு செய்து நேர்மறை சக்திகளை எங்களுக்கு அளிக்கவும். சுருக்கமாக ஆதி பூமி மாதா எனும் மந்திரம். त्वमेव साक्षात् श्री आदिभूमि माता नमो नमः. தொடர்ந்து இடது கை உள்ளம் கை மேல் நோக்கி மடியின் மீது வைத்துக் கொள்வோம். வலது உள்ளம் கை தொடர்ந்து பூமி தாயின் மீது வைத்துக் கொள்வோம். நமது இடது நாடியை சமநிலைக்கு கொண்டு வரும். ஓ பூமி மாதா, தயவு செய்து எங்களது இடது நாடி அதில் உள்ள எல்லா சக்கரங்களையும் சமநிலை வேறுபாடுகளை களைந்து பூமி தத்துவத்தில் வலித்துக் கொள்ளுங்கள். மமகாரம், கடந்த கால வாழ்க்கையை பற்றிய அதீத சிந்தனைகள், எனக்கு நானே விதித்துக் கொண்ட சுய கட்டுப்பாடுகள், இவை அனைத்தையும் தயவு செய்து பூமி தத்துவத்தில் வலித்துக் கொள்ளுங்கள். அன்னையே, ஸ்ரீ மகாகாளி மற்றும் பைரவநாத் ஆகியவற்றின் தத்துவத்தை எனது இடது நாடியிலும் அதில் உள்ள எல்லா சக்கரங்களிலும் பிரதிபலிக்க செய்யுங்கள். ஓர் முறை ஸ்ரீ மகாகாளி பைரவநாத் மந்திரம் சுருக்கமாக. ஓம் त्वमेव साक्षात् श्री महाकाली भैरवनाथ नमो नमः. வலது உள்ளம் கை மடியின் மீது மேல் நோக்கி, இடது உள்ளம் கையை உயர்த்தி ஆகாயத்தை நோக்கி வைத்துக் கொள்வோம். நமது கவனத்தை வலது உள்ளம் கையின் மைய பகுதிக்கு கொண்டு செல்லும். ஆகாய தத்துவத்தின் உதவியுடன் நமது வலது நாடி அதில் உள்ள எல்லா சக்கரங்களையும் நாம் சுத்தப்படுத்துவோம். அன்னையே, தயவு செய்து எனது வலது நாடியில் அதில் உள்ள எல்லா சக்கரங்களையும் சமநிலைக்கு அருளுங்கள். நான் என்ற அகங்காரம், எதிர்காலத்தை பற்றிய தேவையற்ற கற்பனைகள், கோபதாபங்கள், இவை அனைத்தையும் தயவு செய்து ஆகாய தத்துவத்தில் வலித்துக் கொள்ளுங்கள். எல்லா விதமான சமநிலை வேறுபாடுகளை களைந்து தயவு செய்து ஆகாய தத்துவத்தில் வலித்துக் கொள்ளுங்கள்.
அன்னையே, தயவு செய்து எனது வலது நாடி அதில் உள்ள எல்லா சக்கரங்களையும் நேர்மறை சக்தியினை எழுச்சியடைய செய்யுங்கள். ஸ்ரீ மகா சரஸ்வதி மற்றும் ஹனுமானார் ஆகிய தத்துவங்களை எனது வலது நாடியில் பிரதிபலிக்க செய்யுங்கள். ஒரு முறை ஸ்ரீ மகா சரஸ்வதி ஹனுமானார் மந்திரம் சுருக்கமாக. ஓம் त्वमेव साक्षात् श्री महासरस्वती श्री हनुमानाय नमो नमः. இரண்டு கைகளை முள்ளங்கை மேல் நோக்கி மடியின் மீது வைத்துக் கொள்வோம். நமது கவனத்தை மத்திய நாடியில் செலுத்துவோம். அன்னையே, தயவு செய்து எங்களது மத்திய நாடியில் உள்ள எல்லா விதமான எதிர்மறை சக்திகளையும் களைந்து நேர்மறை சக்தியினை அருளுங்கள். தயவு செய்து குண்டலினி தாய் எங்களது மத்திய நாடியில் உள்ள எல்லா விதமான சக்கரங்களையும் கடைந்து சஹஸ்ராரத்தை அடைய உதவுங்கள். ஒரு முறை ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ மகாவிஷ்ணு மந்திரம் சுருக்கமாக. ஓம் त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी श्री महाविष्णु नमो नमः. மூலாதார சக்கரத்திற்கு நமது கவனத்தை கொண்டு செல்வோம். நடு எலும்பின் அடிப்பகுதியில் இருப்பது மூலாதார சக்கரம். இரண்டு கை மணிக்கட்டுகளில் முடிவடையும் தருணத்தில் இருப்பது மூலாதார சக்கரம். அன்னையே, தங்கள் அருளால் நான் கள்ளம் கபடமற்ற குழந்தை தன்மை உடையவன் ஆனேன். எனது மூலாதார சக்கரத்தில் உள்ள எல்லா விதமான எதிர்மறை சக்திகளையும் பூமி தத்துவத்தில் தயவு செய்து ஒழித்துக் கொள்ளுங்கள். தங்கள் அருளால் நான் தூய ஆத்மா. நமது கவனத்தை சற்றே மேலெழுப்பி சுவாதிஷ்டான சக்கரத்தில் நிலைநிறுத்துவோம். அடி வயிற்று பகுதி இரண்டு கை கட்டை விரல்களுடன் தொடர்புடையது சுவாதிஷ்டான சக்கரம். அன்னையே, தயவு செய்து எங்களது சுவாதிஷ்டான சக்கரத்தில் எல்லா விதமான வேறுபாடுகளையும் களைந்து சமநிலைக்கு அருளுங்கள். தங்கள் அருளால் நான் படைப்பாற்றல் மிக்கவனானேன்.
அன்னையே, தயவு செய்து எங்களது சுவாதிஷ்டான சக்கரத்தில் உள்ள எல்லா விதமான எதிர்மறை சக்திகளை நெருப்பு தத்துவத்தில் எரித்து விடுங்கள். தங்கள் அருளால் நான் தூய கவனம், தூய ஞானம், தங்கள் அருளால் நான் தூய ஆத்துமா, கவனத்தை சற்றே மேலெழுப்பி நாபி சக்கரத்தில் நிலைநிறுத்துவோம். வயிற்றுப்பாதி 2 கை நடு விரல்களிலும் தொடர்புடையது நாபி சக்கரம். நீர் தத்துவத்தை தன்னுள் கொண்டது நாபி சக்கரம். அன்னையே, தயவு செய்து எங்களது நாபி சக்கரத்தில் உள்ள எல்லா விதமான எதிர்மறை சக்திகளையும் கலைந்து நீர் தத்துவத்தில் கரைந்து போக செய்யுங்கள். அன்னையே, தங்கள் அருளால் நான் திருப்தி அடைந்தவனான், மிகுந்த திருப்தி அடைந்தவனான். அன்னையே, தங்கள் அருளால் நான் தாராள மனப்பான்மை மிக்கவனானே. அன்னையே, தங்கள் அருளால் நான் தூய ஆத்மா. வயிற்றை சுற்றியுள்ள பகுதி நமது கவனத்தை செலுத்துவோம். பவசாகர். அன்னையே, தயவு செய்து எல்லா விதமான மாயைகளிலிருந்தும் என்னை மீட்டெடுங்கள். தங்கள் அருளால் நான் உண்மையானவன். தங்கள் அருளால் நான் சுயம் குரு ஆனேன். அன்னையே, எல்லா விதமான மாயைகளிலிருந்தும் என்னை மீட்டெடுங்கள். உள்ளம் கையின் மேல் பகுதியில் இருப்பது தொடர்புடையது பவசாகரமாகும். கவனத்தை சற்றே மேலுயர் இதய சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். அன்னையே, தயவு செய்து எனது இதய சக்கரத்தை முழுமையாக திறந்து விடுங்கள். இரண்டு கை சுண்டு விரல்களிடம் தொடர்புடையது இதய சக்கரம். காற்று தத்துவத்தை உடன் தொடர்புடையது இதய சக்கரம். அன்னையே, தங்கள் அருளால் நான் பயமற்றவன். தங்கள் அருளால் நான் சமுதாய பொறுப்பு மிக்கவனானேன். தங்கள் அருளால் நான் தூய ஆத்மா. அன்னையே, தங்கள் அருளால் எந்த விதமான வெறுப்பிற்கும் எனது இதயத்தில் இடமில்லை. அன்பினால் நிரப்புங்கள் தாயி. நான் அனைவரையும் கட்டுப்பாடுகளற்ற அன்பால் நேசிக்கிறேன். அன்னையே, தங்கள் அருளால் நான் தூய ஆத்மா. கவனத்தை சற்றே மேலுயர்த்தி நமது விசுத்தி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தொண்டை பகுதியில் இருப்பது நமது ஆட்காட்டி விரலுடன் தொடர்புடையது விசுத்தி சக்கரம். ஆகாய தத்துவத்தை தன்னுள் கொண்டது விசுத்தி சக்கரம்.
அன்னையே, தங்கள் அருளால் நான் தனி மனிதன் அல்ல. இந்த அகண்ட பிரம்மாண்டத்தின் ஓர் பகுதி. அன்னையே, தங்கள் அருளால் நான் தனி மனிதன் அல்ல. இந்த கூட்டு விழிப்புணர்ச்சியின் ஓர் அங்கம். தயவு செய்து என்னை சாட்சி சுரூபனாக ஆக்குங்கள் தாயே. என் மனதில் எந்த விதமான குற்ற உணர்வுக்கும் இடமில்லை. தங்கள் அருளால் நான் குற்றமற்றவன், குற்ற உணர்ச்சி அற்றவன். தங்கள் அருளால் நான் அனைவரிடத்திலும் எப்பொழுதும் இனிமையான சொற்களையே பயன்படுத்துவதனானே. தங்கள் அருளால் நான் சாட்சி சுரூபனானே. எனது விசுதி சக்கரத்தில் உள்ள எல்லா விதமான மாறுபாடுகளையும் கலைந்து ஆகாய தத்துவத்தில் கரைந்து போகச் செய்யும். ஞானத்தை மேலுயர்த்தி 2 புருவங்களுக்கு மத்தியில் கொண்டு செல்வோம். ஹம்ச சக்கரமாக. அன்னையே, தங்கள் அருளால் நான் பகுத்தறியும் திறன் பெற்றவனானேன். கவனத்தை நெற்றியின் மைய பகுதிக்கு கொண்டு செல்லும். ஆக்ஞா சக்கரம். இது ஒளி தத்துவத்தை தன்னுள் கொண்டது. 2 மோதிர விரல்களிலும் தொடர்புடையது. அன்னையே, நான் அனைவரையும் முழு மனதாக மன்னிக்கிறேன். தங்கள் அருளால் நான் இந்த அகங்காரமோ மமகாரமோ அல்ல. தங்கள் அருளால் நான் தூய ஆத்மா. அன்னையே, நான் அனைவரையும் முழு மனதாக மன்னிக்கிறேன். தயவு செய்து என்னையும் மன்னியுங்கள் தாயே. அன்னையே, தங்கள் அருளால் நான் தூய ஆத்துமா. கவனத்தை மீண்டும் சற்றை மேலுயர்த்தி சஹஸ்ராரத்திற்கு கொண்டு செல்வோம். தலையிலிருந்து 2-3 அங்குலம் இடைவெளி விட்டு மேலே நமது கவனத்தை கொண்டு செல்வோம். உள்ளம் கையின் மைய பகுதியில் தொடர்புடையது சஹஸ்ராரம். எல்லா சக்கரங்களிலும் முடிவடையும் இடம் சஹஸ்ராரம். அன்னையே, தயவு செய்து எனது சஹஸ்ராரத்தை திறந்து விடுங்கள். எனது குண்டலினியின் விழிப்புணர்ச்சியை தயவு செய்து சஹஸ்ராரத்தில் உணரச் செய்யுங்கள் தாயே. சிந்தனைகளற்ற, நிபந்தனைகளற்ற ஏககாரிதா எனப்படும் ஒருங்கிணைந்த தியான நிலையை எங்களுக்கு அருளுங்கள் தாயே. இந்த தியானத்தை செய்விப்பவரும் தாங்களே, அதன் பலனை அளிப்பவரும் தாங்களே. தங்கள் அருளால் நான் தூய ஆத்மா. தங்கள் அருளால் நான் தூய ஆத்மா. மூன்று முறை நாம் அனைவரும் ஓம் என்று உரைப்போம். ஓம் என்று தொடங்கும் பொழுது கவனம் மூலாதாரத்திலும், இம் என்று உதடுகள்
இணையும் தருணத்தில் நமது கவனத்தை சஹஸ்ராரத்திலும் கொண்டு செல்வோம். ஓம் என்ற மந்திரத்தின் சக்தியை நுண்ணதிர்வுகளால் உணருவோம். கூட்டாக 3 முறை ஓம். ஓ கண்களை மூடிய நிலையில் தொடர்ந்து தியானத்தில் இருந்து ஸ்ரீ மாதாஜி அவர்களின் அருளுரையையும் கேட்டு தியானிப்போம். Today we have assembled here to celebrate the Sahasrara Day, which was opened in 1970 on this date. I find this beautiful canopy is like our Sahasrara. And so very apt to have this beautiful arrangement for Sahasrara Day. We have to understand what happens when the Sahasrara opens. When the Kundalini passes through the 5 centers, it enters into the area which we call as limbic area. This area is all surrounded by 1,000 nerves. And when these nerves get enlightened, they look like flames of Vibgyor colors, 7 colors, and very mildly, beautifully shining, emitting peace. But when the Kundalini starts emitting its vibration on the sides, all these nerves get enlightened gradually and start moving on all directions, opening the Sahasrara. And then the Kundalini, what's this noise about? Emerges out
through the fontanelle bone area, which we call as Brahma Randhra. Randhra means the whole, and the Brahma is the all-pervading power of God's love. So it enters into the subtle energy which is all-pervading, which we do not feel normally. But then the Chaitanya, the vibrations which are the part and parcel of this energy, all-pervading power, the Parama Chaitanya, they start entering into our brain and showering their blessings in the limbic area they assemble. Now the limbic area is connected to all the area of the brain and also to the nerves. So it starts flowing onto the nerves, giving you the new awareness of collective consciousness called as Samuhik Chetana. So you get a new Chetana, a new awareness, which is showered upon your limbic area. The working of these Chaitanya waves is very interesting. They are normally formed like small commas, but then they go into different forms. They make themselves into swastikas as the four-limbed symbol of innocence, or they become the Omkara, as you know how Om is written, which is the symbol of our doing, our awareness. So when they form the swastika, they try to nourish the left side, and when they form the Omkara, they nourish the right side. Left and right sympathetic nervous system, they nourish. But Sahasrara is to be kept open is rather difficult for people, because it's a vicious circle. First, these vibrations should enter into your brain through the Brahma Randhra when it is opened out, and they should nourish your nerves, by which your left and right side open out, and so more Chaitanya can flow down all these centers. But if your Sahasrara is not properly opened, this process doesn't take place. As a result of that, the chakras don't open, the Kundalini only as very few strands is kept in the spinal cord, and the new strands cannot rise because your
chakras are not open. So in Sahaja Yoga, it is very important to keep your Sahasrara open. Otherwise, there's a vicious circle. To keep the Sahasrara open is in a way very easy as well as difficult. As you have known in the Devi Mahatmya, that at Sahasrare, Mahamaya comes. She is a Mahamaya. Not easy to recognize her, not easy to know her. She lives just like you, she moves just like you, and you can never make out her real nature. She is in the form of Mahamaya. So at the Sahasrara, to recognize the Mahamaya is another vicious circle. You may say that why should it be Mahamaya? Should have been better as starkly some other form. But any other form could not have worked out Sahaja Yoga in modern times. Because people would have been frightened and upset. And they would never have taken to Sahaja Yoga because they had no discretion already within them to know what is right, what is wrong. That is why it had to be in the Mahamaya form. In the Mahamaya form, you have to recognize. This is another test. Because Mahamaya you cannot recognize, while you have to recognize. But in Sahaja Yoga you have seen so many photographs which should convince you people mentally about this Mahamaya Swarupa. You can see mentally, you can understand there's something very different. Even when I came to Napoli, the policemen and everybody was given a photograph and they all recognized that there's something very different. They all wanted to shake hands with me. This is one way. Another way is that you start seeing the blessings and you start seeing how you become so progressively better materially, physically, emotionally, and spiritually. Still on a mental level, most of the people recognize. But unless and until it is recognized in the heart, it's no recognition. Already the heart is surrounded by 7 auras of the 7 chakras. And the spirit, the Atma, resides in the heart. As it is, on top of your head here resides the God Almighty Sadashiva. So when Kundalini touches that point, your spirit gets awakened and the light of the spirit starts spreading. And it starts acting on your central nervous system because automatically the vibrations, the Chaitanya flow into your brain, who enlighten your nerves. But still, the recognition on the heart is not there. Even without that, you start feeling the cool breeze, you can raise the Kundalini of others,
you can cure people, you can do many things. But still, it is not yet felt in the heart so much. That's why we have music, art. All these things start opening your heart. But still it is not recognition, because recognition is a mental activity of the heart. How can heart have a mental activity? This is another problem you all can face, and I know that recognition, if it is a mental activity of the heart, how do we do it? Say, if you are a Christian, born in a Christian family, as soon as I see the photograph of Christ, immediately you feel it's Christ, it's something, yeah. Or if you are a Hindu, if you see the photograph of Sri Rama, immediately you know it's Sri Ram. You see, that's a kind of a thing, recognition in the heart. But the recognition of somebody living with you is very, very difficult. And you live on the cusp of your mental activities only. But to go deep down into your heart, what should we do? People tell me. Mother, how should we get into our heart? How this mental activity can be performed through the heart? Now you must remember that heart is absolutely connected with brain. Absolutely connected. It's not disconnected thing. If it was, it would not have worked. When heart fails, after some time, brain also fails. The whole body goes out of order. If the child is crying, please take out the child. You better take out the child. Something wrong with the child if the child is crying. So this mental activity of the heart is to be understood this way, that as soon as you see the danger, without even thinking, in a reflex way, your heart starts pumping more blood and you get palpitation. You don't have to think, there's no mental activity. Just you see, supposing a tiger standing before you, immediately the heart will start pumping. It's a reflex action. Now, how this activity takes place, one may say, is that because it is built in within you, that as soon as you see some emergency, your sympathetic nervous system goes into activity. And you start feeling the fear, you start feeling that there should be some protection, that you should do something about it. But you do not think, you just run. You run as fast as possible. You don't think about it, what I should do, where I should run, just you go on running, away from the danger.
And how do you do that? Because it is built in within you, all this in your brain, that as soon as the heart starts pumping too much blood, it should just make the legs work and the hands work and you should run. Or we can say it is in the central nervous system built in, the fear. Any reaction, any response like that is built in within you. But the response to the spirituality is not yet manifested. It is manifested. It is all built, no doubt, but it is not yet manifested. And how will it manifest? That's what people ask me, Mother, how will it manifest? Through your past, you have learned that you have to be afraid of this, you have to be afraid of that. Also in this lifetime, you have learned many things. For a child may put his hand to the candle, won't be frightened. But a grown-up will, because an experience. With the experience, gradually you built in that reaction of reflex within you so that you try to save yourself. Now, what experience you should have to build that in your heart is the point. And the experience is of your own divinity, of your own spirituality. Once you start developing that experience, then you know that you are a divine person. Unless and until you are aware fully that you are a divine person, howsoever faith you may have in me, the recognition is not complete, because who is recognizing me is a blind person. If a blind person is recognizing me, it won't have that response of the heart. So first you have to recognize yourself to be a divine person, to have faith in yourself. ஒரு 2 நிமிடம் கண்களை மூடி ஆழ்மனதின் அமைதியை உணர முயற்சிப்போம். எல்லா சிந்தனைகளுக்கும் இடம் கொடுக்காமல் அமைதியை நோக்கி பயணிப்போம்.
நன்றிகள் பல கோடி. ஸ்ரீ மாதாஜி. இந்த அனுபவத்திற்கும் இந்த கூட்டு தியானத்திற்கும் நன்றிகள் பல கோடி. ஏதும் பாடலோ இசையோ வைத்திருக்கிறீர்களா? இல்லை என்றால் பிரகாஷ் என்று நாம் இத்துடன் முடித்துக் கொள்ளலாம். நாங்கள் குண்டலினி சக்தி நாம் அனைவரும் குண்டலினி சக்தியை கூட்டாக மேலே எழுப்பி கவச்சமிட்டு இன்றைய தியானத்தை முடித்துக் கொள்வோம். வாய்ப்பிற்கு நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. வணக்கம். நன்றி பிரகாஷ் சார். நம்முடைய அடுத்த தியானம் வழமை போல் வரும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:30 மணிக்கு தொடரும். இணைந்து கொண்டதற்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.